சீமான் வந்து ஒரு ஒழுக்கமில்லாத தலைவர். அவனுக்கு ஆர்எஸ்எஸ் காரங்களோட தொடர்பு உண்டு. குருமூர்த்தி, தினமலை ஓனரு எல்லாத்தையும் அவன் கூட போக்குவரத்துமா இருந்திருக்கிறான். அது மட்டும் கிடையாது, ஆம் தமிழர்ல ஆர்எஸ்எஸ் காரர்களை மிக முக்கிய பொறுப்புகளை பொறுப்புகளை போட்டு வச்சிருக்காரு. வெறுமனே சீமானுக்கு மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சிக்கும், ஏன் நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய டைரக்ட் லிங்க் இருக்குது. இது மட்டும் கிடையாது, அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் இவங்க புத்தகத்தை படிக்கிறது மட்டும் கிடையாது, எட்ட வச்சு பார்க்குற பழக்கம் கூட சீமானுக்கு கிடையாது. தெரியுமே, தெரியாத தகவல் மாதிரி சொல்றியா? இது வெளில இருந்து பார்க்க நமக்கு தெரியும். கூட ஒருத்தர் 27 வருஷம் டிராவல் பண்ணியிருக்காருல்ல, அவரு சொல்றப்ப ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா இல்லையா? யார் அது? 27 வருஷம் கூட சொன்னவர்னா யாரு? அவரு. ஆமா, அவரு சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா, வழக்கம் போல வந்து என்டாஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதானே, அவ்வளவுதான். நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அங்க இருந்து வந்து எல்லாத்தையும் ஆமாங்க நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதாங்க, எப்படிங்க இவ்வளவு கரெக்டா நீங்க ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கீங்க? கூடுதல் தகவல் என்னன்னா, அவர் சொல்றப்போ ஒரு சுவாரஸ்யங்கள் இருக்கும்ல, என்னது அந்த சுவாரஸ்யங்களை தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. இந்த முத்தான அஃபிடவிட்ட ஜெகதீச பாண்டியன் எங்க தாக்கல் பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஃபெலிக்ஸ் சின்பவுலி தொடர் இருக்காருல்ல, அவருடைய சவுத் பீட் சேனல்ல தான் இந்த ஒரு மணி நேர இன்டர்வியூ 2 பாகங்களாக வந்திருக்கிறது. உடனே அங்கே போயிடக்கூடாது. இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்கள் இருக்கு, நம்ம எக்ஸ்க்ளூசிவாக. என்ன தகவல் இருக்கு? எல்லாம் ஏற்கனவே பேசுனதான் பேசி வச்சிருக்காரு. நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், மக்களே அழகப்பட்டது என்னன்னா, அதுல ஒரு நம்ம இருக்குல்ல, என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு சொல்லுங்க. முதல்ல அவர் வந்து என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஏங்க இப்படி போட்டு போல கடுமை, 27 வருஷம் கூட இருக்கிறீங்க, இப்பெல்லாம் பேசலாமா, இன்னைக்கு என்ன உங்களுக்கு திடீர்னு வரப்போச்சு அப்படின்னா, 27 வருஷமா வந்து ஒழுங்காக தான் இருந்தான். ஆனா கடந்த சில வாரமா அப்படியே ஆர்எஸ்எஸ் காரனாவே மாறி, ஆர்எஸ்எஸ் காரன் கூட நிக்கிறது வேற, ஆர்எஸ்எஸ் காரனாவே நிக்கிறதுன்னு இருக்குல்ல. ஆர்எஸ்எஸ் காரனை விட ஒருபடி மேல போறது. புரியுதா உனக்கு? இப்ப ராம சீனிவாசன் என்ன சொன்னான், நீங்க நவுருங்க பிராமின்ஸ் பாப்பான்ஸ், நீங்க நவுருங்க, அப்படி வரா முடியல. அதே மாதிரி சமூக நீதியை சமமாக பார்ப்பவன் பார்ப்பான், பாப்பான் நீங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான், அதனால அவன் பார்ப்பான். பாப்பானை விட பார்ப்பனியத்தை அதிகமா பேசுறது நம்ம ஆட்கள் தான். அந்த வகையில வந்து அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சீமாவோட ஸ்டெப்பு போடுறாருல, இந்த ஸ்டெப்பு தான் பிரச்சனை. அது ஏன் இப்ப போடணும் அப்படின்னா, குருமூர்த்தியோடையும் தினமலம் ஓனரோடையும் போக்குவரத்துமா இருக்கிறாரு, நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு படமா இன்னும் உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆதாரம் இருக்கு. இப்ப அண்ணனை எக்ஸ்போஸ் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், அதெல்லாம் எதையும் நான் ரிலீஸ் பண்றாப்புல இல்ல. அவர் போனார், இவளுக்கு எப்ப போனாருன்னு கூட அவரு டியூரேஷன் சொல்லியிருக்காரு. போன வருஷம் நடந்த ஈரோடு இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் டைம்ல கூட எங்கள்கிட்ட சொல்லிட்டே போய் பார்த்துட்டு வந்தாருங்க அவரு. இல்லை மர்சூம் ஆதாரம் போடுறேன் அப்படின்ட்டாப்புல. எனக்கு இது தேவையில்லாத வேலை, அது இல்லைன்னு சொல்லட்டும். அப்போ அது சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன், இவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே போய் பார்த்தது 1 முறை 2 முறைன்னா, சொல்லாம எத்தனை போன் கால், சொல்லாமலே எத்தனை டின்ட்டு போட்ட காரு இருந்திருக்கலாம், எவ்வளவு இருந்திருக்கும். அப்ப அந்த கணக்கெல்லாம் அப்ப அதை யார், அது எல்லாமே அவருக்கு தெரியும். இப்ப ஜெகதீச பண்ணி சொன்னது இருக்குல்ல, இதை விட நிறைய விஷயம் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் சொன்னது வந்து 5% தான். என்ன தெரிஞ்சு அவர் சொல்லியிருக்காரு 5%. நிறைய நாகரிகம் கருதி வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற சீமான் கூட இருந்துகிட்டு இதெல்லாம் பாக்குறாரு பாரு, நாகரிகம் பாக்குறாரு, அது பாக்குறாரு. அவர் சாப்பாட்டுல உப்பு இருக்குது, அவர் உப்பு போட்டு சாப்பிட்றாரு, அவர் நல்ல மனுஷனா இருக்காரு, அதனால அவர் நாகரிகம் பாக்குறாரு. எனக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? சீமான் தட்டுல என்ன இருக்குங்கிறது சீமான் தான் முடிவு பண்ணும். இது மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சியில ஆர்எஸ்எஸ் காரனுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்க முடியும்? ஒரு நியாயமான கேள்வியா இருக்கா இல்லையா? எப்படி கொடுக்க முடியுமா? கட்சி அவனோடது, இப்ப அவனுக்கு கொடுக்காம யாரு கொடுக்க போற நீ? ஆனா நீ ஆரம்பிக்கிறப்ப அப்படி சொல்லலையேடா அப்படின்ற கேள்விய ஜெகதீச பாண்டியன் கேக்குறாரு. சொல்றாரு, இப்ப எல்லா கட்சியில எடுத்துங்க, திமுக இருக்கிற யாராவது ஒரு கடைகோடி தொண்டனை கூப்பிட்டு, அப்பா அவங்க கட்சி பொசிஷனர் யாருப்பா அப்படின்னா தக்லைஃப் துரைமுருகன் அப்படின்னு சொல்லிடுவாப்புல. இதே அதிமுக கூப்பிட்டு யாருப்பா அப்படின்னா அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவான். ஏன்னா அதிமுக கூப்பிட்டு அதிமுக எதுன்னு கேட்டாலும் கன்ஃபியூஸ் ஆவான். ஏன்னா அந்த அளவுக்கு அணிகள் இது வரைக்கும் 10 அணி பிரிஞ்சிருக்குது, இன்னொரு அணி பிரியும் போல இருக்கு என்றதுக்கு கால் கட்டவர்கள் எல்லாம் கடன் வாங்க வேண்டியதா இருக்குது. அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன். அந்த அதிமுக பிரியக்கூடாது, நமக்கு அது இல்ல, எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும் நம்ம என்னமோ. ஆமா, பாஜகவை தவிர மீதி எது புரிஞ்சாலும் நாங்க வருத்தப்படுவோம். ஆமா அதானே. சரி, அப்படி இருக்கிறப்போ ஃபன் அப்பார்ட்,
அப்போ அவனை கூப்பிட்டு கேட்டோம்னா அவன் சொல்லுவான். சரி ஒரு பாஜகக்காரனை கூப்பிட்டு கேட்டால் அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு தமிழ்நாட்டை தாண்டி தலைவர்களே அவங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் மட்டும் தலைவர் தெரியுமா? இப்போ பாமகரனை கூப்பிட்டு உன் தலைவர் யாருப்பா அப்படின்னா சொல்லுவான். ஆனால் இதுவே நாம் தமிழர் ஜோம்பி ஒருத்தனை பிடிச்சி கொண்டு வந்து உங்கள் கட்சியோட பொதுச்செயலாளர் யாருன்னு நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்றாரு சீமான். ஏன் பொதுச்செயலாளர் சீமான் இல்லைண்ணே, அவன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான். பொதுச்செயலாளர் யாருன்னு கேட்டு பாருங்க, அவனுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. நாம் தமிழர்ல இருந்து சீமானோட பேச்சை கழிச்சுட்டா நாம் தமிழரே ஒண்ணும் இல்லப்பா. சீமானோட நாளைக்கு டெலிட் பண்ணிட்டு சீமான் நாளைக்கு இல்லைன்னு வச்சுங்க, நாம் தமிழர் அவ்வளவுதான். இல்லைன்னா புரியல, விலகினாலோ விலக்கி வைக்கப்பட்டாலோ இல்ல ராஜினாமா பண்ணிட்டு போனாலும் சொல்றேன். அதான் டிவி முன்னாடி அப்பியர் ஆகலன்னா நாம் தமிழர் கட்சி இல்ல, அவ்வளவுதான். தெளிவா சொல்லுங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்படி ஒரு கட்சி கட்டமைப்பு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த கட்சிக்காரருக்காக தன்னோட சொந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் தெரியாம இருக்குமா? இந்த கட்சியில தாங்க அதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் காரனை கூப்பிட்டு போட்டிருக்காப்புல, நான் பேர் சொல்ல விரும்பல, சமயம் வரும்போது நான் அதை சொல்றேன். எல்லாருக்குமே தெரியுமே, நம்ம தான் பேசணுமே அன்னைக்கு. ஒரு பேர் மறந்து போச்சு, அது இருக்கட்டும். அது அவரு சொல்றாருல, அவரு ரிவீல் பண்ணிட்டா அன்னைக்கு நம்ம கூடுதல் தகவலும் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்ப போட்டு விடுவோம். ஆமாமா, அவருக்காக வெயிட்டிங். நம்ம இது மட்டும் கிடையாது, ஆர்எஸ்எஸ் உடைய லிங்க் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, இந்த நாம் தமிழர் ஐடி விங் மாதிரி ஒரு மோசமான ஐடி விங்க பார்க்கவே முடியாது. என்னடா அது அப்படியே சொல்றாப்ல? அப்படியே சொல்லியிருக்காரு. 27 வருஷம் கூட வந்திருக்காரு. இது என்ன உலகத்திலே ஸ்காட்லாண்டு ஆடுக்கு அப்புறமா தமிழ்நாடு போலீஸுங்கிற மாதிரி தமிழ்நாட்டிலே பெஸ்ட் ஐடி விங் வந்து நாம் தமிழ் தான் சொல்லுவாங்க. அதை போய் தமிழ்நாட்டிலே இல்ல இந்தியாவிலே ஒஸ்ட் ஐடி விங் எழுத படிக்க தெரியாதுங்கிறது வேற அவங்களுக்கு. அது தவிர்த்து என்ன சொல்றாப்புல? அது தவிர்த்து என்ன சொல்றாருன்னா, நேரடி ஆர்எஸ்எஸ் ஐடி விங்கோடைய கனெக்ஷன் இருக்கு. இதைத்தான் அமீர் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப நாளா. இதைத்தான் இப்ப நீ சொல்றாருல ஜெகதீஷ் பாண்டி, இதைதான் அமீர் அண்ணா ரொம்ப நாளா சொல்றாரு. ரொம்ப ஆர்எஸ்எஸ் ஆட்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க. இப்போ நான் ஏதாவது பேசணும்னா அதுக்கு கீழே போய் கமெண்ட் பண்றது பார்த்தா நாம் தமிழர் இல்ல, அவங்களோட ஐடியில வேறையா இருக்குது, அவங்க திட்ட சொல்லு வேறையா இருக்குது. ஆர்எஸ்எஸ் ஆட்கள் சுத்திலும் பரவிட்டாங்க, ஆர்எஸ்எஸ் நாங்கள் உள்ள ஊடுருவிட்டாங்கிறப்பல. அதான் இவரும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நாம் தமிழர்ல பயணிக்கிற எங்களை போன்ற, அதாவது அவர் பயணிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல சொல்றாரு, எங்களை போன்ற ஆட்கள் பிரபாகரன் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறோம்னா கூட, அதாவது நல்ல வகையில் பாராட்டி எழுதினாலும் கூட, இந்த ஐடிகளோட ஆர்எஸ்எஸ் ஐடி விங்கோட ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டு பாருங்க இவர் வந்து அவரை பற்றி பேசுகிறாரு, நீங்கள் ரிப்போர்ட் அடித்து அவரோட ஹேண்டில்ஸை வந்து இது பண்ணுங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து நாம் தமிழர் பல பக்கங்களை வந்து இந்த மாதிரி வந்து கழிச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இப்ப அவரு சொல்றாருன்னு ஆதாரம்லாம் சொல்லுவாரா? ஆமா, அவருக்கு தெரியும்ல. கூட இருந்த குமார் அவர் சொல்றேன், வெளியில இருந்துகிட்டு அமீர் அண்ணன் தான் ஜட்ஜ் பண்றாப்புல. அப்ப இப்ப சொன்ன மாதிரி இன்னும் உண்மை ஆயிடுதுல. ஆர்எஸ்எஸ் ஐடி விங்கோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ரிப்போர்ட் அடிக்க சொல்லி பல நாம் தமிழரை சேர்ந்தவர்களோட பக்கத்தை அவங்க வந்து கழிச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிறத குற்றச்சாட்டை ஓப்பனா வைக்கிறாரு. இவர்கிட்ட நீங்க ஆதாரமா கேட்க போறீங்க, அவருதான் ஆதாரம். ஆனா சொல்றானே சீமானு, நான் பார்க்கவே இல்லைங்க, அவர் எப்படி இருப்பாரு கூட எனக்கு தெரியாதுங்க. இவர் குருமூர்த்தியே அப்படியே நான் என்னங்க நான் பார்த்தே இல்லைங்க. அதான் அவர் சொல்றாரு, ஈரோடு போன தடவை நடந்துச்சு இல்ல அந்த இவரு திருமகன் நீவேராவா, அவர் இறந்ததுக்கு பின்னாடி இருந்தார்ல, அந்த இடைத்தேர்தல் நடந்த சமயத்துல இவரு ஜெகதீஷ பாண்டியன் சொல்லிட்டே சீமான் வந்து பார்க்க போயிருக்கிறாரு குருமூர்த்தியா, இல்லேன்னு மறுக்க சொல்லுதுங்கிறாரு அவரு. சரி, இது ஒரு பக்கத்து விடுங்க. இப்ப ஆர்எஸ்எஸ் காரனுக்கு போஸ்டிங் கொடுக்குற என்டிக்கு ஐடிவிங்க கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் ஐடிவிங்கோட அட்டாச் பண்ணி விடுற ஒரு கொலாபரேஷன் போட்டு. ஆனா ஏன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது அவர்களுக்கு பொதுச்செயலாளர் பதவியை உயிரோட இருந்த டைம்ல கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு. அது குற்றச்சாட்டாக எங்க வந்து எப்ப வந்து அவர் என்ன தலைவா நியாயமா இருக்கு, ஏதாவது நியாயமா இருக்குதா? அவரு செத்து 10 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷமா இருக்கும், 10 வருஷம் ஆயிடுச்சு. எப்ப அந்த போஸ்டிங் போட்டது இப்ப வந்துட்டு கொடுக்கலையா? எப்ப வெளில வந்துட்டு கேக்குறீங்க? அதை அவர் எல்லாரும் உள்ள இருந்து கேட்க வேண்டியதானே? அதையும் அவர் சொல்றாரு, நாங்க உள்ள இருந்துட்டு அந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனா உள்ள இருக்கும்போது எல்லாத்தையும் பொசுக்குன்னு வெளில சொல்ல முடியாதுல்ல. ஆனா அவர் வஞ்சிக்கப்பட்டார் சாகுல் ஹமீது. சாகுல் ஹமீது தம்பின்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அந்த படத்தோடைய 100வது நாள் விழாவுக்கு ஷீல்டு அடிக்க காசு இல்லை, ஷீல்டை சொந்த காசில் அடித்து கொடுத்த ஒரு சாகுல் ஹமீது. நாங்கள் முதல்ல போட்ட கட்சி கூட்டத்துக்கு முழு பொருளாதார பங்கும் அவரு கொடுத்தது. இவர் மட்டும் கிடையாது, சீமானுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சாகுல் ஹமீது அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தோழர் வேல்முருகன் அவர்கள், தோழர் சுபேதி அவர்கள், குளத்தூர்மணி தோழர், இவங்க எல்லாம் தான் வந்து பொருளாதாரத்தை கொடுத்து இவனை பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இவன் இன்னைக்கு எல்லாத்தையுமே எடுத்துரிஞ்சு பேசி, அதாவது இன்னைக்கு வந்து திரள் நிதி இருந்ததுல
அன்னைக்கு அவங்க தான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் அன்னைக்கு வந்து திறநிதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கொடுமையிலும் கொடுமை இவங்க எல்லாத்துட்டையும் வாங்கி தின்னுட்டு இன்னைக்கு இவங்க எல்லாத்தையும் ஐடி இவங்க ஏவி விட்டு சீமான் வந்து கடிக்க விடுறாரு. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தோழர் வேல்முருகனை வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டாருங்கக்கா அவரை வந்து கடிக்க விடுறாரு. எல்லாருமே கடிச்சு வச்சுட்டாங்களா? ஆமா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதே நிலைமைதான் பர்கானாவுக்கு வரும். சாகுல் வந்து ஒரு தூக்கி போடுவாரு. நான் என்ன சொல்றேன்னா, இதை அரசியல்வாசி கேட்பாங்களா? எல்லா கட்சிக்கும் ஜனநாயகம் என்றால் என்ன, அது நான் எப்படி இது நான் எப்படி அப்படின்னு வந்து எல்லா பேனல்லையும் உட்காந்து பேசுறாங்கல்ல. உங்க அப்பாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு உங்கள் தாய் மாமா சீமான்ட்ட நீங்க நியாயம் கேட்பீங்களா? அது எப்படி சொந்தமா அவங்களே போய் எப்படி கேட்பாங்க? அதை கேட்கணும்லண்ணே. ஏன்னா கட்சி அவரோடது. ஜெயலலிதா பாண்டியன் ஓப்பனா சொல்றாரு, கட்சி உங்களுக்கு. அப்படி இருந்தா தானே போய் தனக்கா கேட்க முடியாதுல்ல. இப்ப ஜெகதீஷ் கட்சியில உள்ள மத்தவங்க கேட்கலாம் சீனியாரிட்டி படி. என்னங்க அந்த அந்த அவர் இருந்தாரு, அவருக்கு பொண்ணுக்கு போஸ்ட் கொடுத்தா, அவருக்கு பொண்ணுக்கு வேற கொடுங்க, அவருக்காவது கொடுக்கல, அந்த பொண்ணுக்கு வேற கொடுங்கன்னு சுத்தி உள்ளதான் கேட்கணும். அவங்களுக்கு போஸ்டிங் கேட்கவே நான் சொல்லல. உங்க அப்பாக்கு இழைக்கப்பட்ட அநீதி ஏன்னு கேள்வி கேட்பீங்களா? உங்களுக்கு அந்த நெஞ்சுரம் இருக்கா? கேட்டிருக்கலாம். அதாவது நம்ம தெரியாதுல்ல, வெளியில கேளுங்க பாஸ். அவங்க வெளியே வந்து சொல்லுவாங்க. அடுத்தது அவங்க வெளில இப்ப இந்த செய்தி இவர் வெளில வந்து உங்களுக்கு தெரியுது. ஒரு நாள் அவங்க வெளில வந்து சொல்லுவாங்க, நான் கேட்டாங்க எங்க மாமா. சரி, இப்ப இவர் இன்போலி தோழர் இன்னைக்கு சொல்லியிருப்போம். தோழர் மைக் ரெடியா வச்சிருங்க, இந்த கேள்வி எழுதி வைங்க. எத்தனை வருஷமா கேட்காம அமைதியா இருந்தீங்க? எத்தனை வரைக்கும்? ஏன்னா ஒரு மனுஷன் கட்சிக்காக கொள்கைக்காக செலவு பண்றாருங்கிறது வேற. அவரு இத கட்சியும் தாண்டி சீமானுக்கு திரள் போட்டு வளர்த்துருக்காப்புல. அவருடைய உழைப்புல இருந்து ஒரு பங்கு எதுவும் போட்டிருக்காரு. இன்னும் கொடுமையான விஷயம்லாம் சொல்றாங்க. அவர் கொளத்தூர் தொகுதியில வந்து வேட்பாளராக நின்னப்ப அவருக்கு இருந்த கடைசி சொத்தான அவருடைய வீட்டை கூட அடகு வச்சு அந்த செலவுல தான். லிட்டரலி சொல்றேன், எல்லாருமே நாம் தமிழர் சேர்ந்த எல்லாருமே சொத்துக்களையும் இளமையும் நிறைய இழந்திருக்கிறாங்க. அது திரும்ப திரும்ப புருவாயிட்டே இருக்குது. வேற என்ன பண்ண சொல்ற? இதெல்லாம் தாண்டி ஒரு காமெடி என்ன தெரியுமா? என்னது? நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் ஸ்டார்டிங்ல கூட்டம்லாம் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அப்போ இவங்க கூட்டம் நடத்துறதுக்கு திமுக காரங்க காசு கொடுத்துருக்காங்க. ஈழத்தை பத்தி பேசுங்க, ஈழத்தை இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, சரியா தான் பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன தலைவரை மட்டும் ரொம்ப இதா பேசுறாங்க. ஆமா, அவதூறா தப்பா பேசாதீங்க, ஏன்னா கலைஞர் அவர்கள் எந்த பங்குமே ஆற்றல, திமுக எந்த பங்குமே ஆற்றல அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லாதீங்க, ஏன்னா அது உண்மை கிடையாது, அப்படி பேசாதீங்க. மற்றபடி ஈழத்தை பத்தி தாராளமா பேசுங்க, உங்களுக்கான உதவிகளை நாங்க செய்யறோம்னு திமுக காரண்ட காசு வாங்கிட்டாங்க. இதே ஜெயலலிதா பண்ணியதோட தான் சொல்றாப்புல. அவர் வந்து ஓப்பனா ஆமாங்க, ஏன் திமுக காரன் காசு கொடுக்கல? இன்னைக்கு சொல்ற திமுகவில் 80 விழுக்காடு, ஏன் நான் கம்மியா சொல்றேன், கூடவே சொல்றேன், 90 விழுக்காடு ஈழத்தையும் ஈழ விடுதலையும் பிரபாகரன் அவர்களையும் ஆதரிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. இல்லைன்னு அவர் சொல்லுவாரா? ஆனா அவங்க எல்லாத்தையும் பகிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஆரம்ப காலகட்டத்தில் அவர் தானே கூட்டம் விட்டாரு. அப்ப யார் இல்ல இவ்வளவு பேசுறாருல, இதான் சீமான் சொல்ல வேண்டியதானே? அவர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு முறையும் 20 வருஷம் கூட வந்து என்ன சும்மா எல்லாத்தையும் கட்டிட்டே இருந்தாப்லையா? அவர் தான் சொல்றாரு, நாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் நாங்க கூட இருந்து எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம், இப்ப எங்க எல்லாத்தையும் அலக்கி வச்சுட்டாரு. ஒரு பிரஸ் மீட்ல தொடங்கி புதுவெளிக்கு போற வரைக்கும் எல்லாத்தையும் எதையுமே கேட்கல. அதானே, அவன் எதையுமே கேட்கல. அதான் சொன்னேன், 27 வருஷமா அவங்க செவிடங்கார சங்கு ஊதுன மாதிரி தான் வேலை. ஊதுன மாதிரிலாம் இல்ல, செவிடங்கார தான் நீங்க சங்கு ஊதிருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல சொன்னாரு பார்க்கணும். என்னது? அவரு மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியாரு இந்த புக்கெல்லாம் படிச்சதுல பார்த்தது கூட இல்லைங்க. அவன் ஜமக்காலத்துல வழிகட்டின ஒரு தற்கூரி, எந்த புக்கையுமே படிக்காம எப்படி அவ்வளவு பேசுறாரு அவரு? என்ன சீமான் வந்து ஒரு பேச்சாளருங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இவ்வளவு பேசுறாங்கன்னா ஆளு இப்ப படிக்காம எப்படா பேச முடியும்? என்னடா ஏதாவது பேசணும், பேசாதரா? உலக தலைவர்களின் பொன்மொழிகள்னு ஒரு புக்கெல்லாம் இருக்கும், பாத்துறீங்களா? ஆமா, இருக்கும். சீமான் விரும்பி படிக்கிற இல்ல படிக்கிற ஒரே புத்தகம் அதுதாங்கிறப்பல. என்ன வேணா படிக்கிட்டு தம்பி, ஆனா வந்து ஒரு கரெக்ட் பண்ணிடலாம்ல ஆளு. வெறும் பொன்மொழிகளை பார்த்தா என்னென்ன புரியும், ஆனா கரெக்ட் பண்ணிடலாம்ல எல்லாரையும். அப்ப எந்த அளவுக்கு ஒரு தற்கொலை பாருங்க. அப்ப அந்த அலமாரில அடிக்கிறதுல அப்ப என்ன அர்த்தம்னா, சேர்த்தாப்புல ரெண்டு இடையில 2 எக்ஸ்ட்ரா வேலி கேட்டோம்னா ஆளு காலி. அவ்வளவுதான். பொன்மொழிகள் சொல்ற வரைக்கும் தான் கேட்டுட்டே இருப்போம். இடையில கிராஸ் கொஸ்டின் 2 போட்டோம்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. லெனின் வந்து இந்த தத்துவத்தை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா ஆளு பிளாட் ஆயிடுவாப்ல. நீ அரசியலில் ஈடுபடவில்லை என்றால் அரசியல் உன் வாழ்க்கையை ஈடுபடும். யார் சொல்றான்? லெனின் சொல்றான். என்ன மாநாட்டுல சொன்னாரு? அத சொல்லுங்க. அவரு பெரிய தலைவர், ஏதாவது ஒரு மாநாட்டுல ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு மேடல் தான் சொல்லியிருப்பாரு, பாதையை தேடாதே பாதையை உருவாக்குங்கிறான் ஹிட்லரு.
அப்படின்னு அடிச்சு விடுவான். அவன் எல்லாமே பொன்மொழிகள் தான் படிச்சிருக்கான், எல்லாம் சிங்க் ஆகுது பாருங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி அவர் பெரியாரா பிரபாகரனா நிறுத்துறாருல, இது ரொம்ப மோசமான அரசியல். இந்த இடத்த போயிடக்கூடாதுன்னா சீமானே 27 வருஷமா அப்படியே உட்காந்தே இருந்தேன். ஆரம்ப காலகட்டத்தில் வளர்த்தவங்க எல்லாம் விரும்பினாங்க. அதனாலதான் சீமானை பத்தி எதுவுமே இப்போ பேசாம இருந்தாங்க. இவன் எங்க கொண்டு வந்து விட்டான்னா, நம்ம கூட பேசியிருந்தோம் லண்டன்ல இவங்க போய் பண்ண சேட்டை, அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது ரொம்ப மோசமான விஷயமா இருக்கு. பிரபாகரன் அவர்களே இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு ஒரு ஆதாரமா ஒரு புக்கையும் அவர் வந்து வாசிச்சு காட்டுறாரு. புகழேந்தி அவர்கள் எழுதின அந்த புத்தகம் தலைவர் பிரபாகரன் பன்முகம் நினைக்கிறேன் அந்த புத்தகம். அதுல வந்து பிரபாகரன் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியாரை ஏற்றுக்கிறீங்களா? ஆமா நான் ஏற்றுக்கிறேன். பெரியாரும் பெரியாரின் இயக்கத்தவர்களும் செய்த போராட்டங்கள் தான் எங்களுக்கு தாக்கமாக அமைந்தது. அதை விட்டு தான் நாங்க போராடி கொண்டிருக்கிறோம். இது மட்டும் கிடையாது, அவர்கிட்ட ஏத்திசம் பத்தியும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அது ஃபேமஸ் இல்ல அது வந்து ஜெகத்காஸ்பர் கேட்டது. இது வேற. இப்ப நம்ம என்ன கேட்கணும்னா, அப்ப எங்க அண்ணனை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பெரியார் எதிரி அப்படின்னு என்ற சொன்னாரு, அதனாலதான் நான் பெரியார் எதிர்க்கிறேன்னு சொல்றது பொய் தானே? பொய்கார பையில எவ்வளவு பொய் பேசிருக்கான் பாருங்க. இல்ல ஒண்ணு அது பொய்யா இல்ல இது பொய்யா? அப்ப ஏன் பொய் சொன்ன, இல்ல இப்ப ஏன் பொய் சொல்ல? இதுல எது பொய்? இது பொய்யா இல்ல அது பொய்யா? அவ்வளவுதானே. ஆமா. ஏன் இவனே பல இடத்துல முரண்பாடு, முதல்ல தலைவர் பல இடத்துலடா முரண்பாடு மட்டும்தான் என் வாழ்க்கையா. இல்ல ஒருத்தன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி முரண்படலாம், இல்ல 15 வருஷம் முன்னாடி முரண்படலாம், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி முரண்படலாம். இவன் காலையிலயும் மாலையிலயுமே மாறுறானே, இது பச்சாந்தி விட மோசமா இருக்குது. என்ன நேற்றைய புரிதல் இன்றைய புரிதல் பரவாயில்ல, காலைய புரிதல் மதிய புரிதல் அதெல்லாம் கூட இல்ல. 1 மணி நேரத்துக்கு முன்பு ஆஃப்டர் few hours later அப்புறம் வந்து வேற புரிதலா இருக்குது. ஒன்றும் கிடையாது. எங்க அண்ணன் சிவி சண்முகம் பக்கத்துல ஒரு சீட்டை போட வேண்டியதான், அதான் பெர்ஃபெக்டா இருக்கும். இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியாரை பிரபாகரன் இது நிறுத்துறீங்களே, பெரியாரையும் பிரபாகரனும் வந்து திமுக ஏத்துக்காது, சங்பரிவார் ஏத்துக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. நியாயமான கேள்வி. நீ யாருக்கா வலிக்கிற? நீ அவங்களுக்காக திமுக எதிரிங்கிறான், அதிமுக எதிரிங்கிறான், எல்லாத்தையும் எதிரிங்கிறான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், பெரியாரிய இயக்கங்களே எதிரிங்கிறான். சரி, நான் இப்ப என்ன கேட்கிறேன், பெரியார் இயக்கங்கள் யாருமே பிரபாகரன் அவர்களை டிசோன் பண்ணவோ இல்ல வேண்டாம் நிராகரிக்கவோ இல்லை. அவங்க ஈழ விடுதலையும் ஆதரிக்கிறாங்க, பிரபாகரனையும் ஆதரிக்கிறாங்க. திமுக காரங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 90 விழுக்காடு பேரு ஈழ விடுதலையோ பிரபாகரன் அவர்களையோ ஏற்றுக்கொள்வதாக தான் இருக்கிறாங்க. மதிமுக சொல்லவே வேண்டாம். இப்படி எல்லா கட்சிகளும், பெரியாரை ஏற்றுக்கொண்டு நிற்கிற எல்லா கட்சிகளும், திராவிடம் பேசுகிற எல்லா கட்சிகளும் பிரபாகரனையும் ஈழ விடுதலையும் ஏற்றுக்குது. தமிழர் அரசியல் வேணுங்குது, தமிழ் தேசியம் வேணுங்குது. நீ ஆதரிக்கிற அறிஞர் எச்ராஜா இதை ஏற்றுக்கொள்ளாரா? பிரபாகரனை ஆதரிப்பாரா? இந்த தமிழர் அரசியல் அப்படின்னு பேசுவாரா? தமிழ் தேசியம்னு பேசுவாரா? இதெல்லாம் ஏதாவது ஏற்றுக்கொண்டு உங்க கூட வருவாரா? இல்ல குறைஞ்சபட்சம் பிரபாகரன்ற பேரே சொல்லுவாங்க. அதாவது இன்னொன்னு சொல்றாப்புல ஜெகதீஷ் பாண்டியன், அண்ணே தமிழ்நாடு தனிநாடு தனி தேசியம்லாம் பேசக்கூடாதுன்னு சட்டத்துல இருக்குன்னு, முதல்ல அந்த சட்டத்துக்காக நம்ம போராடணும்னே, அதைத்தான் நம்ம வேலை அப்படின்லாம் சொன்னேன் அப்படின்னு சொன்னாப்புல. அதெல்லாம் சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு அது யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல, தெரியுமா? அவனுக்கு அப்பெல்லாம் என்னன்னே தெரியாது. அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து போராடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு சொல்லல, பேர் வைக்கிற உரிமை கூட அந்த நாட்டுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது அப்படிங்கிற அளவுல மாத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எதிர்த்து போராடணும். இன்னொன்னு சொல்றாருல, அண்ணே நம்ம வந்து இந்த மாதிரி எதுவுமே தீர்வு காணவே, எதுக்குமே தீர்வு காண்றது கிடையாது, எதுவுமே முடிச்சு வைக்கிறது கிடையாது. மக்களோட பிரச்சனைக்கு அதாவது வெகுஜனமா நம்ம போய் சேரவே இல்லை, வெகுஜன மக்கள் பிரச்சனை பேசவே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், போராட்டங்கள் வந்து நம்ம டெய்லி பண்ணுவோம், ஷெட்யூல் வைஸா மாசம் இல்ல 10 நாளைக்கு ஒருக்க அங்கங்க எல்லா தொகுதியிலும் போராட்டங்களை பண்ணா அதுக்கு ஒரு தீர்வு வாங்கி கொடுத்தோம்னா மக்கள்கிட்ட நம்ம பேசி சேரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எல்லாம் நிறைய கொடுத்துருக்காப்ல. ஐடியா உங்களுக்கு அப்படியா சார் தம்பி அப்படின்னா ஆளுநர் எப்படி ஃபைல் மேல உட்காருவாரோ அப்படி பேப்பர் வாங்கி உட்காந்துருக்காங்க. எல்லா ஐடியாவும் கொடுத்துருக்காப்ல. ஆனா யார்கிட்ட கொடுக்கும் தான் தெரியல. சிவிடங்காரலாம் நல்லா அவ்வளவுதான். இதெல்லாம் தாண்டி அவர் சொல்றாரு, வந்து ஒழுக்கம் இல்லாத தலைவன் உங்க லெட்டர்ல போட்டுருக்கீங்களே அப்படின்னா, அது வந்து நாசுக்கா ஒன்று சொன்னாரு, ஒழுக்கத்திலையும் நேர்மையிலையும் சிறந்திருக்கிற பிரபாகரன் அவர்களே வீழ்த்திட்டாங்க, நம்மளாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பார்த்தாலே இருக்கிறோம் அப்படி இப்படின்னா அப்ப புரிஞ்சுங்க. அப்ப ஜெகதீஷ பாண்டியன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு சீமான் அப்படி இப்படி இருந்தது. நமக்கு பெரியார் பாதையில நமக்கே தெரியுதா, இப்போ நம்ம எங்க இருக்கிறோம், அந்த ஆளு எங்க இருக்கோம், நம்ம எங்க இருக்கிறோம், மூஞ்ச பார்த்தே இந்த மொசை பிடிக்கிறனாயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடறோமே. அவர் 27 வருஷம் கூடுதல்னா இந்த வாடை எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அவருக்கு. தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவ அந்த ஆளு விட்ட கொரட்டைக்கும் அந்த ஆளு விட்ட எப்படி தாங்கிட்டு இருந்திருப்பாரு நினைச்சு பாரு நீனு. அப்ப நம்மளை விட
எல்லாமே தெரியும். திரும்பவும் சொல்றேன், இவர் 1.5 மணி நேரம் பேட்டி கொடுத்துருக்காரு, ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் 5% தான், இன்னும் 95% இருக்கு அவர்கிட்ட. ஆனா சொல்ல மாட்டேங்கிறாரு, ஏன்னு தெரியல. ஆனா இன்னொரு விஷயம், இது வரைக்கும் வெளியில வந்தவங்களையே கொள்கையை சொல்லி விமர்சனம் பண்ணி வெளில வந்தவர் வந்து நம்ம ஜெகதீஷ் பாண்டியன் தான். அதுக்கு உண்மையில அவங்க வந்து ஒரு பாராட்ட சொல்லுவோம். ஏன்னா யாரு வெற்றிக்குமரன் வெளில வந்தா கூட என்னை தனியா நீக்கிட்டாங்க, என்னை தூக்கிட்டாங்க, என்னை அது கொள்கையா கட்டமைப்பு மட்டும்தான். கொள்கையா யாருமே இது வரைக்கும் விமர்சனம் பண்ணல. அதை மட்டும் அதை வந்து மொத்தமா ஒரு 8 பக்கத்துக்கு எழுதிட்டு எல்லாத்தையும் மொத்தமா உடச்சு விட்டாப்ல. இப்ப என்ன தெரியுது, என்னது இவர் மட்டும்தான் அங்க ஜோம்பியா இல்லாம இருந்திருக்கிறாரு. அவருக்கு அந்த பாரம்பரியம், அவருக்கு வந்து மார்க்சிய அம்பேத்கர் பெரியாரிய பார்வையில இருக்காப்ல. ஆமா, தேடி இருக்கா. இன்னொன்னு சொன்னாப்ல, இந்த இரேன் புக்கை தவிர எதுவுமே சீமான் படிச்சது இல்ல. ஆனா பாரு, வீட்டுக்குள்ள யாராவது இன்டர்வியூ எடுக்க போனா அது பாத்தீங்களா, இப்பதான் வச்சிருக்கேன், அது இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கேன். ஒரு சீனை போட்டு அப்படியே ரூம் முழுக்க, ரூம்ல லைப்ரரி எல்லாம் இருக்கு, ஆனா எதையும் படிக்கிறது கிடையாது, சும்மா சீனை போட்டு வச்சுக்கிறது. வந்து தெளிவா ஒண்ணுதான் தெரியுது, திராவிடம் வெர்சஸ் புலிகள்னு இவன் நிப்பாட்டுறதோ, திராவிடம் வெர்சஸ் தமிழர்னு இவன் நிப்பாட்டுறதோ பொய்யான அரசியல் அப்படி ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறதும், அதே போல திமுக புலிகளுக்கு துரோகம் இழைத்து விட்டது, திமுக ஈழ விடுதலைக்கு துரோகம் இழைத்து விட்டது, திமுக தமிழருக்கு துரோகம் இழைத்து விட்டதுன்னு இவன் சொல்றது புறா பொய். ஏன்னா கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே திமுக காரங்கள்ட்ட காசு வாங்கிட்டு தான் இவன் கூட்டமும் நடத்தியிருக்கிறான். ஈழ விடுதலைக்கு முழு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். பிரபாகரன் அவர்களே, ஆமாம் நான் பெரியார் ஏற்றுக்கொண்டேன், பெரியாரின் இயக்கங்களும் பெரியார் இயக்கம் நடத்திய போராட்டங்களும் தான் எனக்கு உந்துதல்னு சொல்லியிருக்கிறாரு. இவன் RSS கைகூலி தாங்கிறதுக்கு அவர் பல்வேறு ஆதாரங்களை கொடுத்துட்டாரு. இது எல்லாம் தாண்டி கிஷோர் கே சாமி இனி அதாவது இவர் எல்லாத்தையும் பேசுவாராம், இங்க இவர் கூட உள்ளவங்க எவன்ட்டையும் பேசக்கூடாது. பேர் என்ன தெரியுமா, நீ சிரிச்சா நான் சிரிக்கணும், நீ அழுதா நான் அழுதணும், கோவப்பட்டா நான் கோவப்படணுங்கிறது இருக்குல்ல, அதுக்கு பேரு வேற. அதான் இவன் கிஷோர் கே சாமிக்கு வந்து ஆதரவு, அச்சராஜா அவருக்கு வந்து அறிஞர், பாண்டே வந்து புத்திசாலி, அப்போ அவன் இப்படிதான் இருப்பான். இதுக்கு மேலே விளக்கமாக ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு சொல்லவே முடியாது.